கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல நடைபாதை வியாபாரிகளுக்காக அந்த பிரதிநிதிகள் மாநகராட்சியோட கூட்டங்கள்ல பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் வாய்ப்பு இருந்தது, அனுமதி இருந்தது. இப்போ அதுக்கு அவங்க எந்த கூட்டத்தையும் நடத்துறது இல்ல. இன்றைக்கு பாதையோரத்தில் நடைபாதை வியாபாரிகளுக்கு கார்பரேஷனோட ஒரு குறைய சொல்லி அந்த குறையை நிவர்த்தி பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லாம போயிடுச்சு. திமுக அரசாங்கத்துல இதெல்லாம் இன்னொரு கஷ்டம் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் எதுலங்க நிபுணரு? அவர் எதுல நிபுணர்? முதல்ல ஏதாவது ஒரு வேலையில நான் நிபுணத்துவம் பெற்றவனே ஏதாவது சொல்ல முடியுமா? நிறைய விஷயங்கள்ல அவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காரு. எஸ்ஐஆர் விஷயத்துல கூட அவர் பேசினதை பத்தி அவர் ஒழுங்கா புரியாம பேசுறாருன்னு சொன்னாங்க. அவர் எந்த நிபுணத்துவம் பெற்று துணை முதல்வராய் இன்னைக்கு இருக்காரு? அவருக்கு ஏதாவது நிபுணத்துவம்? தன்னுடைய கோபாலபுர குடும்ப வாரிசு அப்படிங்கிற ஒரு வாரிசு அந்த வாரிசா பிறந்ததை தவிர அவருக்கு வேற ஏதாவது துணை முதலமைச்சர் அவருக்கு இவருக்கு சிறந்த தகுதி இருக்கு அப்படின்னு இருக்கா? எதுவுமே இல்லை. அந்த குடும்பத்துல பிறந்தாரு, அதனால இன்னைக்கு அவருக்கு அந்த வரிசை கிடைக்குது, நாக்காளி கிடைக்குது. அவரை விட சீனியர் தலைவர்கள் அந்த கட்சிக்கு தியாகம் பண்ணவங்க எல்லாம் இவருக்கு சேர் எடுத்து போடுற சூழல்ல இருக்குது. இன்னைக்கு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறத விட எதிரி கட்சி தலைவராகத்தான் எடப்பாடி பழனிசாமி பார்க்கிறேன். அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நான் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவேன்னு கேட்டவர். இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆனோன்னு அது எதிர்கட்சியா எதிரி கட்சியா? இன்னைக்கு அவர் எல்லாமே யாரை பார்த்தாலும் முதலமைச்சருக்கு எதிரியா தான் தெரியுறாங்க. ஒரு விமர்சனம் வைக்கிறவங்கள மாதிரி ஊடகவியலாளர் அவங்க விமர்சனம் வச்சு அந்த கவர்மெண்ட்டுக்கு அப்படியே அந்த கவர்மெண்ட் காணாம போயிருமா? அந்த அளவுக்கு பயந்து போய் ஒருத்தர் தூக்கி உள்ள போடுறாங்க. சமூக ஊடகத்துல ஒரு விமர்சனம் போட்டு உடனே தூக்கி அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு முதல்வர் என்னமோ சொல்லுவாங்கல்ல, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி இன்றைக்கு முதலமைச்சர் யாரை பார்த்தாலும் எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்.